ஐயப்பன் நேரில் வந்த கதை உங்களுக்கு தெரியுமா? 1970களில் வரதன் என்பவர் அவருடைய குடும்பத்துடன் வாழ்ந்துவிட்டு வருகிறார். இவர் கடவுள் மீது பிரியதாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார். சந்தோஷமாக போற வரதனுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நடக்கிறது. வரதனுடைய மனைவிக்கு உடல்நலம் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. அதிக மருத்துவ வசதிகள் இல்லாத காலகட்டம் அது. அதனால் வரதனுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்றால் நிறைய செலவாகும் என்று சொல்லிவிட்டார். வரதனிடம் அவ்வளவு பணம் இல்லாததால் மனது உடைந்து போகிறார். அவருடைய வீட்டிலிருந்த ஐயப்பனின் மணி மாலையை பார்த்து எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்று கதறி அழுகிறார். அன்று இரவு அவருடைய கனவில் ஒரு சின்ன பையன் வருகிறார். அந்த சின்ன பையன் கோயிலுக்கு நேலமாட்டு வா போகலாம் என்று சொல்லி வரதனை கூப்பிடுகிறார். அடுத்த நாள் வரதனும் தன்னுடைய மனைவிக்காக வேண்டிக் கொண்டு ஐயப்பன் கோயிலுக்கு யாற்றையாக போய் ஐயப்பனை தரிசிச்சுட்டு வீட்டிற்கு வரார். அவருடைய மனைவிக்கு உடல் நாளம் சரியாகி இருக்கிறது. வரதனுடைய அவருடைய அம்மா மணிகண்டன் என்று கூறுகிறார். மணிகண்டன் என்ற பெயர் கேட்டதும் வரதனுக்கு வந்தது யார் என்று தெரிந்து விடுகிறது. அவருடைய வீட்டிலிருந்த அதே மணிமாலையை பார்த்து கண்கள் கலங்கி நிற்கிறார். இந்த கதையை கேட்கும்போது எனக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது.